ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10th நியூ சிலபஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இயல் 5 லாஸ்ட் டாபிக் தான் பார்க்கணும். அது இன்றைக்கி பார்த்துடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும்ல, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். பாடத்தோட தலைப்பு வினாவிடை வகைகள் பொருள்கோள். பாடத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு வினா பார்க்கலாம். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது டேஸ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது டேஸ் வினா. விடை பாருங்க. விடை கீழே இருக்கு. விடை இ. அறியா வினா சுட்டு விடை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது அறியா வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டு விடை. வீடியோ பார்க்கும்போது சின்ன சின்ன கேப் வருதுன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது ஒரு டைம் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், கூடுதல் வினாக்கள். அதில் இருக்கிற கொஷின்லாம் பார்க்கலாம். கூடுதல் வினாக்களில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. விடை ஆ. அறியா வினா. அடுத்ததா ரெண்டாவது கொஷின் பாருங்க. பிறருக்கு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. விடை ஈ. கொடை வினா. அடுத்ததா பாருங்க, மூணாவது கொஷின். மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. விடை ஈ. ஏவல் விடை. அடுத்ததா நான்காவது கொஷின் பார்க்கலாம். வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. விடை ஆ. உருவது கூறல் விடை. அடுத்ததா ஐந்தாவது கொஷின் பார்க்கலாம். உடன்பட்டு கூறும் விடை. விடை பாருங்க. விடை இ. நேர் விடை. அடுத்ததா ஆறாவது கொஷின் பார்க்கலாம். வினாவிற்கு வினாவை திரும்ப கேட்பது. விடை ஆ. வினா எதிர் வினாதல் விடை. அடுத்ததா ஏழாவது கொஷின் பார்க்கலாம். மறுத்து கூறும் விடை. விடை ஆ. மறை விடை. கேள்வியிலே ஆன்சர் இருக்குது. ஒரு டைம் படித்து பாருங்கள், 2 டைம் கூட படித்து பாருங்கள், தப்பு இல்லை. படித்து பார்த்தா தான் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் புரியும். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது, தேர்வு எழுதும்போது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பாருங்கள், எட்டாவது கொஷின் பார்க்கலாம். எட்டாவது கொஷின் பாருங்கள். ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என்று கூறுவது. விடை ஈ. இனமொழி விடை. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் 9வது கொஷின். அது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், 10வது கொஷின் பார்த்துடலாம். ஆசிரியர் மாணவரிடம் இப்பாடலின் பொருள் யாது. விடை ஆ. அறிவினா. ஆசிரியர் மாணவரிடம் தெரிஞ்சு தான் கேள்வி கேட்பார், அவருக்கு தெரியாமல் கேள்வி கேட்க மாட்டார்ல. ஸோ அதனால தான் அறிவினா. அடுத்ததாக பாருங்கள், 11வது கொஷின் பாருங்கள். மாணவன் ஆசிரியரிடம் இப்பாடலின் பொருள் யாது என வினவுவது. விடை பாருங்கள். விடை ஆ. அறியா வினா. அடுத்ததாக பாருங்கள், 12வது கொஷின் பாருங்கள். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா. விடை ஈ. ஐய வினா. இது ஒரு செயலை செய்யும் போது ஒரு பயத்தோடு கேட்குறாங்களா கேள்வி, அதனால் ஒரு ஐயம், ஒரு பயம் இருக்கிறதுல, அதனால தான் ஐய வினா. அடுத்ததாக பாருங்கள், 13வது கொஷின் பார்த்துடலாம். ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. விடை இ. ஐய வினா.
அடுத்ததாக பாருங்கள் 14வது கொஷின் பாருங்கள். 14வது கொஷின். வினா டேஸ் வகைப்படும். விடை இ 6. வினா 6 வகைப்படும். அடுத்ததாக 15வது கொஷின் பாருங்கள். எங்களிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுவது. விடை இ கொடை வினா. கொஷின்லே ஆன்சர் இருக்குது, கேள்வியிலே பதிலும் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் 2 டைம் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற ஆன்சரு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பாருங்கள் 16வது கொஷின் பாருங்கள். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்வது. விடை இ ஏவல் வினா. அடுத்ததாக 17வது கொஷின் பார்க்கலாம். விடை டேஸ் வகைப்படும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விடை வந்து இ. விடை 8 வகைப்படும். விடை 8 வகைப்படும். மேலே இருக்கிற கொஷின் பாருங்கள். 14வது கொஷின் பாருங்கள். வினா எத்தனை வகைப்படும். வினா டேஸ் வகைப்படும் கொடுத்துருக்காங்க. வினா வந்து 6 வகைப்படும். விடை பாருங்கள் 17வது கொஷின். விடை வந்து 8 வகைப்படும். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்த்துக்குங்க. வினா அப்படின்னு கேட்டாங்கன்னா 6, விடை வந்து 8. அடுத்ததாக பாருங்கள். அடுத்ததாக 18வது கொஷின். வெளிப்படை விடைகளில் பொருந்தாததை கண்டறிக. விடை இ ஏவல் விடை. அடுத்ததாக பாருங்கள் 19வது கொஷின். நேரடி விடைகளாக இருக்கும் வெளிப்படை விடைகள் எத்தனை. விடை ஆ 3. அடுத்ததாக பாருங்கள். அடுத்ததாக 20வது கொஷின் பார்க்கலாம். குறிப்பு விடைகளாக இருக்கும் குறிப்பு விடைகள் எத்தனை. விடை இ 5. அடுத்ததாக பாருங்கள். அடுத்ததாக 21வது கொஷின் பார்க்கலாம். பொருத்தி காட்டுக. விடை பாருங்கள். விடை வந்து ஆ 4, 3, 2, 1. அதை அப்படியே படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என கூறல். விடை வந்து சுட்டு விடை. 2வது பாயிண்ட் பாருங்கள். மணி கடைக்கு போவாயா என்ற கேள்விற்கு போக மாட்டேன் என மறைத்து கூறல். விடை பாருங்க. விடை வந்து மறை விடை. அடுத்ததாக 3வது பாயிண்ட் பாருங்க. மணி கடைக்கு போவாயா என்ற கேள்விற்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். விடை நேர் விடை. அடுத்ததா லாஸ்ட் ஒன்று 4வது பாயிண்ட் பாருங்க. இது செய்வாயா என்ற வினவிய போது நீ செய் என்று ஏவி கூறுவது. அதோட ஆன்சர் பாருங்க ஏவல் வினா. பொறுத்துக பார்க்குறது தான் பெருசாக இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு டைம் படித்தாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் எக்ஸாமில் வந்தால் கூட பயப்படவே தேவையில்லை, அசால்ட்டாக எழுதிட்டு மார்க் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஷினை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் படித்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பாருங்கள் 22வது கொஷின், அதுவும் பொருத்தி காட்டுக. விடை பாருங்கள். விடை வந்து ஆ 4, 3, 2, 1. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் போவேனா என்று கூறுவது. வினா எதிர் வினாதல் விடை. அடுத்ததா 2வது பாயிண்ட் பாருங்கள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்ற உற்றதை உரைப்பது. உற்றது உரைத்தல் விடை. அடுத்ததாக பாருங்கள் 3வது பாயிண்ட்டு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது.
உருவது கூறல் விடை. அடுத்ததா லாஸ்ட் ஒன்று 4வது பாயிண்ட் பாருங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. இனமொழி விடை. இந்த பொறுத்தையும் பாருங்கள், இதுவும் பார்க்க தான் பெருசு, உள்ளேயே ஆன்சர் இருக்குது, அந்த கேள்வி உள்ளேயே ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டைம் 2 டைம் படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்ததாக பாருங்கள், 23வது கொஷின் பாருங்கள். குறிப்பு விடைகளில் பொருந்தாததை கண்டறிக. விடை ஆ நேர் விடை. அடுத்ததாக 24வது கொஷின் பார்க்கலாம். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஸ் என்று பெயர். விடை ஆ பொருட்கோள். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருட்கோள் என்று பெயர். அடுத்ததாக பாருங்க, 25வது கொஷின் பாருங்க. பொருட்கோள் டேஸ் வகைப்படும். விடை இ 8. பொருட்கோள் 8 வகைப்படும். அடுத்ததாக 26வது கொஷின் பாருங்க. பாடலில் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருட்கொள்ளுமாறு அமைவது டேஸ் ஆகும். விடை ஆ ஆற்று நீர் பொருட்கோள். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருட்கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருட்கோள் ஆகும். அடுத்ததா 27வது கொஷின் பாருங்க. ஒரு செய்யுளில் சொற்கள் முறையே பிறராமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது. விடை ஆ நிரல் நிறை பொருட்கோள். அடுத்ததா 28வது கொஷின் பாருங்க. நிரல் நிறை பொருட்கோள் டேஸ் வகைப்படும். விடை ஆ இரு. நிரல் நிறை பொருட்கோள் இரு வகைப்படும். அடுத்ததா 29வது கொஷின் பாருங்க. செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் டேஸ் ஆகும். விடை பாருங்க. விடை ஆ முறை நிரல் நிறை பொருட்கோள். செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கோள் ஆகும். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் போகும். இன்னும் 2 கொஷின் தான், அதோட முடியுது. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், 30வது கொஷின். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் டேஸ் ஆகும். விடை இ எதிர் நிரல் நிறை பொருட்கோள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் ஆகும். அடுத்ததா 31வது கொஷின் பாருங்க. ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருட்களுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் வருவது டேஸ் ஆகும். விடை ஆ கொண்டு கூட்டு பொருட்கோள். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருள்களுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்ளுவது கொண்டு கூட்டு பொருட்கோள் ஆகும். அடுத்ததா லாஸ்ட் ஒன்று பொறுத்துக இருக்கு, அதையும் பார்த்துடலாம். பொருத்தி காட்டுக. ஆன்சர் ஆ 4 3 2 1. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சொல்லரும் சூழ் பசும் பாம்பின். ஆன்சர் பாருங்கள், ஆற்று நீர் பொருட்கோள். அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். அன்பும் அரணும் உடையதாயின்.
முறை, நிரல், நிறை, பொருட்கோள். அதான் ஆன்சர். அடுத்ததான் 3வது பாயிண்ட் பாருங்கள். விலங்கோடு மக்கள் அணையர். ஆன்சர் பாருங்கள். எதிர், நிரல், நிறை, பொருட்கோள். லாஸ்ட்டாக 4வது பாயிண்ட் பாருங்கள். ஆழத்து மேலே குவளை. அதுக்கு ஆன்சர் மேலே இருக்குது பாருங்கள். கொண்டு கூட்டு பொருட்கோள். அடுத்ததாக பாருங்கள். சிம்பிளானதான். பொருட்கோள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருட்கோள் 8 வகைப்படும். அவை ஆற்று நீர் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள். பொருட்கோள் 8 வகைப்படும். இது எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்ததாக பாருங்கள். அகராதியில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தலாம். மன்றல் அப்படின்னா திருமணம். அடி சுவடு அப்படின்னா காலடி குறி. அடுத்ததாக பாருங்கள். அகராதி அகர வரிசை சொற்பொருள் நூல். அடுத்ததாக பாருங்கள். தூவல் அப்படின்னா மழை அல்லது நீர்த்துளி. மருள் அப்படின்னா மயக்கம். இதோட 10th நியூ சிலபஸில் இருக்கிற 5வது இயல் இந்த டாப்பிக்கோட முடியுது. அடுத்ததாக இயல் 6 அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான தீர்வை பார்த்துடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேர்வெழுதும் அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.